ஐயா பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியும் போட்டு சாய்க்கு வரல போட்டாச்சு யூனியர் ஆக மாட்டேங்குது. திருக்கோளூர் தாலுக்காவில் எவன் ஒருவன் ரெக்கார்ட் வந்துட்டு வரானோ அவன் பெரிய ஆட்டக்காரனா போயிட்டான்டா. அப்புறம் சும்மா நேரம் கத்தனை கொடுத்தானே பத்தியாவன் கொஞ்சம் பார்த்தா எவ்வளோ பாரா மகராஜ் ஓட்டு அது அங்கே இங்கே தாண்டா போயிருக்குது. ஏன் நம்ம ஆளுக்கு பார்த்து எடுத்துக்கும்டா என் மச்சா எடுக்கிறான் இரு அப்படி எடுக்கிறான் உனக்கு இல்லையா
மோசமா யார் ரகோதரிட்ட வராரோ அவெல்லாம் பெரிய பெரிய ஆடுகன்னு ஆகி விட்டாருவாங்க நீ நல்லா ஆடு ஆமா ஆனா என்ன அடிக்காதா ஒன்னு அடிக்கூடாதா அவன் வர மாட்டான் அந்த சந்தை மாட்டேன் ஏன் வர மாட்டான் அவளா அங்க எவ்வளோ 2 பேர் போன் பண்ணிருக்கோம் இவங்க 1 லட்ச ரூபா கடை வாங்கணுமே ஐயா முடியாது கடையில விற்கிது மிச்சரே பாருங்கள் பாருங்கள் என் அருமை போயா அட எண்ணிட்டு வாயா அது ஒரு சமயம் பார்த்தாயா என்னடா என்ன கடாசி அப்பதான் மதிப்பான் பஞ்சா அவர் ஒரு புலவர் சொல்றாரு கடவுளே பாசாத்து காமாயி அடிக்காதவன் பாக்கி இல்லை ஐயா நான் வந்து செஞ்சில் பரம்பரை ஆரம்பரை கவுண்டமொழி பரம்பரை வந்து அடியா உன் பேருங்க தில்லையிலே கனக சபை தில்லியிலே சட்ட சபை தேவலத்தில் தேவ சபை இங்க கூடுவது என் நாடக சபை லட்சுமி ஆமாங்க சமயம் வந்திருக்கிறாங்களே மாதாபிதா குருதேவன் அவங்க பாதம் அந்த கலந்திருக்கு சின்ன சிறுவன் அதே வந்த வணக்கம் வணக்கம் ஓ விளக்கம் ஏண்டா இங்க அண்ணன் கொஞ்சம் அண்ணன் டீ கொஞ்சம் பழக்கம் விளக்கத்தை தெரியுமா சொல்லு சொன்னா தெரியுமா அவன் தான் சொல்றான் நான் பிறந்த வரலாறு இன்னும் தெரியல வாத்தியார கேட்டேன் நீ உங்க அம்மாவுக்கும் உங்க தாய் மாமனுக்கும் பிறந்தடா நல்லா அடிக்கிற அடிடா அடிடா காசு வேற அம்மையா இருக்கும் காசு வேற அம்மையா இருக்கும் அதுக்கு சிந்திக்கு பிறந்த அதுக்கு திடீடா திடீடா என்னடா உங்களுக்கு பண்ணுவாங்க அதுக்கு அதுக்கு திதிக்கு பிறந்த வராதீங்க நாங்க மொத்தமா 5 பிள்ளைகள் அப்பா ஆமா என்ன சேர்த்து 5 தான் ஆட்ட முடியுமா நீ எந்த கம்மியாச்சு ஆடுவாங்க பாசாரில் வாழும் பாடல் வீரசாமி பாடிய கற்பனை சென்று பாட்டு பாட்டு வணக்கம் பாடி அந்த காலத்தில் பல்லால கட்டல் பூபால கட்டல் பல்லால கண்டல் பூபால கட்டல் பூவால கண்டல் ஞாபகம் வந்தா வச்சர கண்டல் ரொம்ப கட்டல் மொத்தம் 5 பிள்ளைகள் என் குலாச்சார பரம்பரை தெரியுமா
உன் குலம் தருமா? ஆமா. என்ன குலமோ? என்ன குலம் தெரியுமா? உடைய சொல்ல உடைய. அந்த தேவர் தேவடியா பசங்க இருக்கிறாடப்பா. அந்த வக்கால போய் வரம்போக்கு தேவடியா பசங்க. அந்த தேவடியா பசங்க. என்ன வார்த்தை அது? அவனா? அப்படி கேடு 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 கேடு. ஏய் அந்த பாவி அந்த தேவர் என் பரமரையா கருவாடா. என் பரம்பரையா கருவாய்த்து வராடுவேன். என் பரம்பரையா கருவாய்த்து வராடுவேன். எப்படி இருக்கிற தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? ஏங்க இந்த மீசை எத்தனை வருஷமா வளர்க்குறேன்? ஒன்று கை கை பேசிக்கிறேன். அது மீசையா எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கிறேன் தெரியுமா? அதை யாருக்கு மத்தியில்லாத சிங்கமால் வாயிரு. அந்த தேவரை கண்டா நான் சும்மா விடுவானா? உடமாச்சிய மயில புடிந்தானே ஒரு கடிக்கு ஒரு அடிக்கு 10 ரூபா கொடுத்தா நான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க? அந்த அடி அப்படிதான் எங்க அண்ணனும் மதுரையை கூட்டுக்கிறாங்க. அண்ணன் இருந்தால் பேசுமே ஏதாவது உண்டு. எங்க அண்ணி மேலதானே எனக்கு ரொம்ப பாசம். அது சமாளிக்குமே. ஆமாடா சமாளிக்கணும். அவன் என்ன திருவட்ட பாரு அடக்குறா. எங்க அண்ணன் இருந்தா ஒரு தம்பி பூவால கண்டு வந்து சொல்லுவோம். ஒரே பெரிய பொண்ணு அரக்கர் குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் இங்க அப்படிதான் இருப்போம். ஐயா எங்க அண்ணன் என்னடா சொன்னாரு? என்னடா சொன்னாரு? வரும்படி கட்டளை. ஓ அண்ணா தம்பி முபாரக் அண்ணா.
வந்து அன்று பாத தமிழ் வழியால் மகராசியான மதுரை எங்க தம்பி வந்திருக்கா அப்படியா பாத்து வரேங்க பார்த்து வாங்க ஐயோ 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 என் மயத்துல நாடி அம்மா இறங்கடா மைத்துனா அட வந்து பாலத்தால் பணிந்த அட வந்து பாலத்தால் பணிந்த இந்த வையகத்தில் வந்திருப்பாய் என் பாதமே செவித்தபடியால் என்றென்றும் இறைவனுடைய கர்ப்பகாலத்தை விட்டு இன்புற்று வாழ உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன் தம்பி சபைக்கு முன்பாக அதுதானே கண்ணாடி சாச்சடி அடுத்த காரணம் சொல்லுங்க அது தேவரை சிறப்பு தேவரை திருப்பிடியா ஆண்டவா மைத்துனா அந்த தேவர் பாகை எதிர்த்து போராடியாதான் அவங்க மாண்டு மடிந்து விட்டாங்க. நீங்க சென்றால் ஆபத்து வந்து நேர்ந்து விடாது. அட பாவி, நான் கண்ணே கண்ணு வளர்த்திய மைத்துன நின்று போட்டு அடிக்கிறேன் பாவி. சரி, இப்ப நான் கணவனா இல்ல அவன் கணவனா? நீங்க தான் கணவர். அவன் அடிக்கிறான், நீ வாங்குற. கரியா வாங்க. அது ஏமாச்சுன்னா ஒண்ணும் புள்ள இல்லையா? அப்ப என்னிட்ட புள்ளி இல்லைங்களா? அப்படி இல்லையா? அப்படி தேவர்களை சிறைபிடிக்க போனீங்கன்னா அங்க போனால் மாறான மாவி போனால்
அந்த பரம கடவுள் எப்படிப்பட்டவரு? இந்த உலகத்திற்கெல்லாம் பழியளிக்கக்கூடிய பரம கடவுள். அவர் போய் சிறை எடுக்கிறீங்கன்னா எனக்கு என்ன வந்து நேரம்? என் தாலி அழைக்கணுமா? அப்படின்னா தாலி அறுத்தது என் தாய் வீட்டுக்கு தான் போவேன் கண்ணால. அங்கத்தில பூத்த மல்லி இன்னைக்கு அங்கத்தில பூக்காம ஒரு ஆத்துல நீ பூத்திருந்த உன் ஆயிரு பெருப்பாங்க ஆறு பூஜை செய்வாங்க. மல்லி கொடலு மல்லி என் கொடலில பூத்த மல்லியும் எனக்கு என் கொடலில பூக்காம ஒரு குளத்துல நீ பூத்திருந்தா ஒரு குறுக்கல் பறிப்பாங்க உனக்கு குரு பூஜை செய்வாங்க. தம்பி சந்தானம் பொட்டு வச்சு என்ன கொஞ்சம் கால் விடி சந்தானம் பொட்டு வச்சு காலத்துக்கு இப்படி போட வந்து விரிக்க முடியும். சந்தான பொட்டு வச்சு என் கூட போறா கூத்தல விட வர காலை நீ சாமி பார்க்க நீ போவ சாமி நீ பார்க்க சாம பொட்டு வச்சு கூத்து பார்க்க நீ போவேன் நீ பார்க்க சூத்த ரொம்ப இந்த சேச்சி கூட கை குடும்பம் இருடப்பா வைகாசி கூட்டிட்டு போக மாட்டோம். ஒரு செத்தான் போட்டு தேவையா பையன் ஒரு 10 நிமிஷம் போட்டுக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு ஆட்டாடி என்னடா புரியும் பக்கத்துல ஒண்ணு வாங்கிடுறேன். அங்காரா போடுங்க நமக்கு புத்திரவாக்கி என்பது கிடையாது. காரணத்தாலே தேவர்களை செல்லி பாவம் செய்தோம். நமக்கு ஏன் புத்திரவாக்கி வலிக்கவில்லை? அப்படி இல்லை. சத்து உலகம் கைவந்தம் கைலாயம் தேவலோகம் இந்த நாடு உலகம் சென்று தேவர்களை சிறைபிடித்து வருகிறார். அப்படி தேவரை சிறைபிடித்து வந்தா எனக்கு கண்டிப்பா புள்ள இருக்குமா? நீங்க போய்வாரு மன்னராரே நீங்க சென்று வருவீங்கண்ணா. அப்படி நீங்கள் தேவர் மேல் சிறையெடுத்து கொண்டு வாங்க. வழி மேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறவங்க இருக்கும். இப்ப எங்க வந்திருக்கோம்? தேவராக வந்திருக்கோம். தேவேந்திர இந்திராணி இருந்தால் உத்திரவை ஆண்டு ஒருவிட வல்லார கண்ட பூபாலகன் வந்திருக்கார். சொல்லுவார் ஐயா அப்படி வந்திருந்தால் என் பாதத்தை வலித்து வேண்டிய வரத்து வாங்கி போக சொல்லு. நான் அப்படிதான் சொன்னேன். நேரம் தெரியல யாருக்குடா பொண்டாட்டி
எட்டுன்னு பேசுறா டேய் டேய் டேய். அடித்த நான் தெரியுமா யாரு உத்தரவு ஆண்டு வருவன வல்லாள கட்டான் இங்க எதுக்கு வந்திருக்க மயில புடிங்க வந்திருக்காங்க புடிங்க. டேய் டேய். குடித்தால் பொன்னுவாக பதவி ஏய். வச்சிர வைரம் ஏய். அமிர்த கலசம் ஏய். வெள்ளையாடை ஏய். உன் மனைவி சசி இந்திராணி ஏய். இருவரையும் கொடுத்துட்டு மரியாதை போய் சேர்ந்து சொல்லுடா அமர் அமர் வட பாரு அட வாடா அப்படியா அந்த ஜாவல் லோகத்தை தாண்டிடும் பையலே அந்த ஜாவல் லோகத்தை தாண்டிடும் பையலே இல்லடா பொண்டாட்டி பாரு அட சசி இந்திராணி சுத்தானே தூர வந்தது தவறென்று இருவரும் எங்க வீட்டுக்காரர் தான் அடிச்சு விட்டீங்க. அப்படியே வைப்போம் ஒண்ணு அவங்ககிட்ட வச்சுக்கலாம் தூக்கி ஒரே அப்படியே காலை சொல்லிட்டு கிடச்சிருவேன். இந்த பையனை பாரு, இந்த தேவடி எனக்கு பிறந்தது இதை பார்த்து குசு விட்டாலும் என் சூத்து கேட்டு கொடுந்தா மூஞ்ச பத்தி அதுக்கு அட கட்ட மீட்டா எனக்கு வந்து கல்யாணம் ஆகல. இந்த சசிகுட்டியை பார்த்த உடனே ஆமாண்டா அவளை என்ன பண்ணுவேன் புள்ள கூட
எடுப்பேன் நீ தானே அப்பேன் எடுப்பேன் ஐயோ ஏய், நாட்டு முதல்ல பிடிக்க தெரியுமா உனக்கு? நாட்டு எப்படி அடிக்கிறது? எனக்கு அடிமை போயிருக்கேன் ஏய் ஏங்க தாக்கிட்ட படுத்துக்கோ. வா ஓடி. டேய், சரியா? டேய், சரியா? டேய், பொண்ணு உலகத்தை சிரமத்து விட்டோம். தேவேந்திர விந்தானை சிரமத்து விட்டோம். இப்ப எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? கைலாய செல்ல வேண்டும். உங்க நாம புரியா? அந்த சமயத்தில் கழகத்தை தேடி கொண்டு நாரத மகாமுனி வந்தார்.